நாங்க ஒரு தாயாரும் மகளும் கொலை செய்யப்பட்டதை நாங்க பேசினோம். ஏராவூர்ல நடந்த இந்த கொலை முத 4 பேர் பிடிபட்டாங்க. அந்த 4 பேரும் சோசியல் மீடியால அடிக்கப்பட்டுச்சு. மாப்பிள்ளை தான் கண்ட்ராக்ட் கொடுத்தான், மாப்பிள்ளையோட தம்பி தான் மர்டர் செஞ்சான்னு சொல்லி கடைசியில் அதில் பிடிப்பட்ட ஒரு பிலால் என்று சொல்லி ஒரு ஆள் டிரைவர் 16 வருடமாக டிரைவரா இருந்தவர். அவருடைய கன்ஃபெஷன் பிறகு தான் தெரிய வந்து இந்த மர்டர் செஞ்ச பிலால் தான் சொல்லி பிலால் ஏராவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேத்து அவருக்கு இருக்கிற காசிம் அவருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் முத பார்க்கணும். ஏராவூர் போலீஸ்ல, காத்தாங்குடி போலீஸ்ல, பெரிக்லோ போலீஸ்ல சரியான கம்ப்ளைண்ட் இருக்கிற ஒரு ஆள், ஒரு மேஜர் கிரிமினல். இந்த கிரிமினல் காசால தப்பி இவ்வளவுக்கும் செய்கிற ஹவுஸ்மேட் சப்ளை, அவருடைய வியாபாரம் ஹவுஸ்மேட் சப்ளை. இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் தான் இந்த கொலை மட்டுமில்லை, இதுக்கு முதல்ல எத்தனையோ ரேப் பண்ணிருக்கிறாரு. இதை தேடணும். இது அப்படி இருக்க போல இந்த பெண்மணியோட வீட்டுக்கு அவருடைய கோலியினத்தை இறக்கி அந்த வீட்டுல கதவை திறக்க வச்சு அந்த வீட்டுக்குள்ள பேசி 45 நிமிஷமா இருந்திருக்காரு. அந்த நேரத்துல கூட வெளியே வச்சிருந்தா 2 பேர் பார்க்க, அந்த நேரத்துல ஒரு வெள்ள சாரம் முடிச்ச ஒரு ஆள் போறதையும் கண்டிருக்காங்க. இப்ப ஒரு நாளைக்கு பார்ல குடிச்சு கொண்டு இருந்து தான் இந்த அவருடைய செக்ரட்டரிய அவருடைய டிரைவர் அனுப்பிக்காங்க. கேமரா இல்லாத ரூட்டை பார்த்துட்டு வாங்க. அவர் பைக்ல வந்து பார்த்துட்டு போறாரு, கேமரா உள்ள ரூட்டை தான். அதுல தான் அவர் பிடிப்பட்டது. கேமரா இல்லாத ரூட்டால தான் இவங்க வந்தாங்க. வீட்டுக்குள்ள போது 45 நிமிஷம் இருந்தாங்க. அந்த பெண்மணி ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த தாயாரை கொலை செய்யப்பட்டுச்சு. ஆனால் கொடுத்த பிக்சர் ராங். பிலால் போலீஸுக்குள்ள பேத்து சொல்றாரு, நீங்க இதே பிடிச்சிக்கிற நூலையே தான் செஞ்ச மாதிரி நீ நடிச்சுக்கோ, நான் உன்னைய கிரவுன் விட்னஸ் ஆக போட்டு உன்னைய வெளியே எடுத்துருவேன்னு சொல்லி இது போலீஸுக்குள்ள ஒரு கன்விக்ட் பேத்து சொல்றான் பாருங்க. அப்ப பிடிச்சுக்கோன்னு வார ஒத்தனை பேச விட்டுறதே தவறு முதல் புறத்தி ஆட்களுக்கு. அப்ப இந்த பிலால் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸா வந்திருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த இடத்துல தான் நாங்க சாஜன் பதுதீன் அவர்களை போலோனும் அவருடைய ஒரு அட்டெம்ப்ட்ல அவ்வளோ பேரையும் பிடிச்சு கொண்டு போட்டு இந்த அவ்வளோ ஸ்டோரியை எடுத்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண போது அவங்களை ஏராவூர்ல இருந்து வெட்டிக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இப்போ ஒரு பயம் அந்த மக்களுக்கு வந்துட்டு, உண்மையான மர்டர் பண்ணினவன் ரேப் பண்ணவன பிடிபட்டிருக்கி, இவனை காப்பாத்தி விட்டுருவாங்க, இவனுக்கு அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி காசு செலவழிக்கிறான். அதனால எல்லா லாயர்மாரும் பேச ஏலாயின்னு சொல்லி இப்ப ஒரு லாயருக்கு இப்ப கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு 25 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், நான் அவரை வெளியீடு பண்ற வீரம் பேசியிருக்காரு ஒரு லாயர். அதனால இந்த நாட்டுல நீதியை பத்தி நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். மக்கள் நீதி நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்றாங்க. இந்த கேஸ்ல ஒரு மாற்றத்தை வந்தால் மக்கள் தான் கொதிச்செலும்புவாங்க. மக்களை ஒழுங்காக வச்சுக்கொள்ளணும் சொன்னால் நிச்சயமாக போலீஸ் இந்த கேஸ ஒழுங்கான திசையில கொண்டு போய்த்து, அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஒழுங்கான திசையில் இந்த கேஸ் எடுத்து ஒழுங்கான ஜட்மெண்ட் ஒன்று எடுத்து இவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று தான் நாங்க வேண்டுகொள்கிறோம். யாருக்கும் இவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு இல்ல. அன்று மக்கள் ஆவேசப்பட்டு வந்து சும்மா இருக்கிற 4 பேரை கொண்டு இன்னைக்கு என்ன நிலைமையாக இருக்கும். அதனால நீதி நியாயம் செத்து போவல்ல, நீதி நியாயம் கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சிருக்கி, அதை ஒழுங்காக அரசாங்கம் பாவிக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உரையை முடிச்சுக் கொள்றேன்.